இந்த வீடியோவில் எக்ஸலில் ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்லாம் டைப் பண்ணியிருக்கேன். ஆரிஸ் அப்படிங்கிற நேமுக்கு கீழே நான் மார்க் டைப் பண்ண போகிறேன். அப்படி டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து நான் டைப் பண்ணும் போதும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, சப்ஜெக்ட் நேம் தெரியாது. ஸோ மார்க் மேபி தப்பாக என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சைடில் போனாலும் அந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது மூலிமா நீங்கள் ராங் என்ட்ரி போட மாட்டீங்க, கரெக்டாக என்ட்ரி போட்டுருவீங்க. சரி, இதே மாதிரி எனக்கு டாப் ரோவை பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்க நேமை மட்டும் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீஸ் டாப் ரோ அப்படின்னு இருக்க செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் இருக்கும். சரி, எல்லாமே என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இந்த இதை நான் அன்ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ் பேனல், அன்ஃப்ரீஸ் ஸ்பேன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே அன்ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.